திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அனைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். எழுந்திடு விரைந்திடு பலியினில் இணைந்திடவே. எழுந்திடு விரைந்திடு பலியினில் இணைந்திடவே. உண்மை சுதந்திரம் உரிமை வாழ்வு உலகினில் தருபவரே. உண்மை சுதந்திரம் உரிமை வாழ்வு உலகினில் தருபவரே. உன்னையும் என்னையும் உதிரம் சிந்தி உயிர் தந்து மீட்டவரே. உன்னையும் என்னையும் உதிரம் சிந்தி உயிர் தந்து மீட்டவரே. அழைக்கின்றார் இயேசு அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்று இயேசு நமக்கு ஒரு மிக பெரும் அழைப்பை கொடுக்கின்றார். ஆகவே இன்றைய நாளில் சிறப்பாக இந்த திருப்பலியில் குருத்துவ துறவர அழைத்தல்களுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். நம்முடைய மறைமாவட்டங்களில் இறைவன் தந்து கொண்டிருக்கின்ற குருக்கள் துறவியர்களுக்காக நன்றி கூறி குருத்துவ துறவர அழைத்தல்கள் இன்னும் அதிகமாக பெருக வேண்டுமென்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மன்னிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோர் என்னலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம்முடைய திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம்முடைய நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்னும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்தருள் வீராக. உம்மோடு தூயாவியார் நொன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அவர்கள் காற்றை விதைக்கின்றார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 நிறைவு பெற. ஆண்டவர் கூறுவது: இஸ்ராயேல் மக்களே, ஆண்டவர் கூறுவது: இஸ்ராயேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றி நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரவேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே. கைவினைஞன் ஒருவன்தானே அதை செய்தான்.
சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கின்றார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகின்றார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 115. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 9A. உங்கள் பல்லவியாக, இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவிழப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலே. இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றிற்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்வோர் அனைவரும் அவற்றை போலாவர். இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமுமாவார். ஆரோனின் குலத்தாரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமாவார். இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நல்ல ஆயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ராயேலில் இப்படியொரு பொழுதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டு கொண்டிருந்த மக்களை அவர் கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடர் நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். அந்த இடங்களிலே கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகளை குணமாக்கினார். இவ்வாறு தன்னுடைய பணியை ஆற்றிய பொழுது மக்கள் திரளாக ஒன்று கூடினார்கள். திரண்டு கொண்டிருந்த மக்களை இயேசு பார்த்த பொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். இந்த சொல் மிக மிக அழகானது. இயேசு அவர்கள் மேல் பரிவு கொண்டு அவர்களை பார்த்த பொழுது அந்த மக்களுடைய முகங்களிலே இருந்த சோகத்தை, அவருடைய வாழ்க்கையிலே இருந்த கவலைகளை, ஏக்கங்களை எல்லாம் பார்த்த பொழுது அவருக்குள்ளே ஏற்பட்ட உணர்வு என்னவென்றால், அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். ஆகவே இயேசு நம்முடன் கேட்கின்ற மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள், மன்றாடுங்கள். குறிப்பாக இந்த செப ஆண்டில் மன்றாடுங்கள். எதற்காக மன்றாடுங்கள்? அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர் அவரிடம் மன்றாடுங்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த செப ஆண்டில் நாங்கள் குருத்துவ துறவற அழைத்தல்களுக்காக மன்றாட அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள், ஆண்டவரே எங்களுக்கு பணி செய்ய குருக்களை துறவிகளை அனுப்புமென்று மன்றாட வேண்டும். இரண்டாவதாக, இந்த குருத்துவ துறவற உருவாக்கத்திற்காக எங்களால் இயன்ற பங்களிப்பை நாங்கள் வழங்க வேண்டும். எனக்கு தெரியும், ஒரு தாய் ஒரு முறை நான் அவரை சந்தித்த பொழுது சொன்னார், ஃபாதர், 2 பிள்ளைகளை நான் குருக்களாக கொடுத்திருக்கிறேன் என்று. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய பிள்ளைகளில் எவரும் குருக்களாக இல்லை. எப்படி 2 குருக்கள் உங்களிடம் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன பதில், 2 குருக்களுடைய உருவாக்கத்திற்கான பணத்தை நான் கொடுத்திருக்கிறேன். 1வது ஆண்டிலிருந்து 8வது ஆண்டு வரை அவருடைய அந்த குருத்துவ அந்த செலவை நான் குருமடத்து கொடுத்து அவர்களுடைய உருவாக்கத்தை பொறுப்படுத்தியிருக்கிறேன். அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இந்த பொருளாதார நெருக்கடிகள் அதிகரித்து கொண்டு போகிற இந்த காலகட்டத்தில், குருமடங்களுடைய செலவுகள் அதிகரித்து கொண்டு போகிற இந்த காலகட்டத்தில்
நாங்கள் எங்களுக்கு பணி செய்ய வருகின்ற குருக்களை தாங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். குருத்துவ உருவாக்கம் என்பது இலகுவான விடயமல்ல. ஒரு பெரிய குருமடம் என்றால் அங்கிருக்கின்ற குருக்கள், அங்கு விரிவிலைக்கு வருகின்ற குருக்களுடைய செலவுகள், அங்கு பிள்ளைகளுடைய உணவுகள், அந்த கட்டிடங்களுடைய பராமரிப்புகள், அவர்களுக்கான ஒரு சிறந்த நூலகம் போன்ற பல விடயங்களை ஒரு மறைமாவட்டம் உள்ளடக்குகிற பொழுதுதான் சிறிய குறுமடம் பெரிய குறுமடம் என்று உருவாகிறது. ஆகவே அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி மன்றாடுவது மாத்திரமல்ல, அந்த குருக்களுடைய உருவாக்கத்திலே பொதுநலராகிய நாங்களும் பங்கு பெற அழைக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெப ஆண்டிலே என்னுடைய குடும்பத்திற்காக மாத்திரமல்ல, திருச்சபைக்காகவும் மன்றாட அழைக்கப்படுகிறோம். அதிலும் குறிப்பாக குருத்துவ அழைத்தலுக்காக, துறவர அழைத்தலுக்காக நாங்கள் மன்றாடுவோம். குருக்களாக துறவியர்களாக வந்தவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை புனிதமான முறையிலே வாழ அவர்களை நாங்கள் சபத்தினூடாக தாங்கிக் கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதேபோல இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற எல்லா விதமான இந்த ஆசீர்வாதங்களை, இறைவன் தந்திருக்கின்ற இந்த சொத்துக்கள் சுகங்களிலே ஒரு சிலவற்றை, ஒரு பகுதியை இந்த குருக்களுடைய உருவாக்கத்திற்காக நாங்கள் கொடுக்கின்ற நல்ல மனத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். தொண்டு ஏற்க வந்த இறைவா, திருஅவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இறைவார்த்தையின் ஒளியில் தங்களை ஈடுபடுத்தி அவ்வொளியில் பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைத்தலின் தொடக்கமே எம்முறைவா. அழைப்பின் பலனை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அதில் எங்களை ஈடுபடுத்த தேவையான மனதை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையின் இறைவா, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் உம் வார்த்தையை முழக்கமிடவும் எல்லா மக்களையும் உமது இறையரசு பணியில் கூட்டிச் சேர்க்கவும் தேவையான ஆற்றலை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஆயனாகிய இறைவா, நாங்கள் பிற இனத்தவர்க்கும் உம்மை தெரிந்து கொண்ட மக்களுக்கும் உமது பெயரை எடுத்துரைக்கும் கருவிகளாக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்களது அன்பு தந்தை இறைவாம், இந்த காய்ந்திடம் பாருக்கு நீர் தெளிக்க வருகின்ற குருக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய மறை மாவட்டங்களிலே நீர் தந்திருக்கின்ற அழைத்தல்களுக்காக, இளம் குருக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக இந்த சப ஆண்டிலே நாங்கள் இந்த துறவர அழைத்தல்களுக்காக மன்றாடவும், எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதங்களில் ஒரு பகுதியை இந்த குருத்துவ துறவர உருவாக்கத்திற்காக நாங்களும் பங்களிக்க நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எந்தன் மனமேந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். ஏற்பாய் இறைவா பரம்பொருளே, எந்தன் மனமே
ஏந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் மீட்பாய் இறைவா பரம்பொருளே தந்திடு உன் தரிசனம் கண்டிடவே வந்தேன் தவித்திடும் மனதையே உன்னிடம் தர வந்தேன் எந்தன் மனம் ஏந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் மீட்பாய் இறைவா பரம்பொருளே உறவின் நிறைவே உண்மையின் திருவே உம் கையில் என்னை சேர்க்க இதயம் தருகின்றேன் நல்லுறவை தேடி தேடி உலகெங்கும் நான் திரிந்தேன் உள்ளிருக்கும் உனையுணர நானும் மறந்துட்டேன் எதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே இருப்பதையே பகிர வந்தேன் அன்பு தெய்வமே உன்னில் நான் மென்னில் நீயும் இணைந்திடவே வந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக எனக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பேரின் மாட்சிமைக்காக நாங்கள் நலிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து இரவரையே மீட்பராக மீடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாடும் என்று பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களையும் மக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரோடும் புனித நிறுவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகினவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் இத்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலுமிருந்து எங்களை விடுவித்து நம்முடைய வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள
மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். எந்த நிதைய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. என்னில் அவனும் அவனில் நானும் என்று ஒன்றுதானே. எந்த நிதைய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. வாழ்க்கை மூச்சு நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றால். வாழ்க்கை மூச்சு நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றால். ஓடோடி வந்தேன் உனை என்னிலேற்க, ஒன்றாகும் நேரம் நான் உன்னை பாட. அன்பு தெய்வமே, அருள் தாருமே. நீ மீட்டும் வீணையும் நான் பாடும் பாடலும் இறைகடலில் சங்கமிக்கும் இனிய வேந்தனே. எந்த நிதைய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மேற்பளிக்கும் கொடைகளை நாங்கள் எங்கென்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மையிடராது புகழ்ந்தேற்றவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. இரட்சகர் திரு மாதாவை, பட்சம் நிறையும் மாதாவை. துஷ்ட பேய் வென்றவளை மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. நித்திய ஸ்துதிக்குரிய
பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.